சார் இது எங்களுடைய முதல் ப்ராடக்ட் ஹவார்டுங்கிற கம்பெனி இந்தியாவுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு ரோட்டாவேட்டர் சாதனத்தை அறிமுகப்படுத்தின ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் ஆரம்பிச்சது கம்பெனி. இது ஹவார்டுங்கிற கம்பெனி. இது பல தரம் இருக்குது. 36 பிளேடு, 30 பிளேடு, 42 பிளேடு, 48 பிளேடு, பல ரகத்தில் இருக்குது. செயின் டிரைவ், கியர் டிரைவ், உரம் போடுற மிஷின், உரம் விதை, நார்மலாக ட்ரையாக இருக்கக்கூடிய உரம் போடக்கூடிய மிஷின். இது கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடிக்கு நல்லா உங்களுக்கு விட்டத்துக்கு அந்த உரத்தையும் விதையும் விளைச்சி விடும். இது வந்து ரோட்டவேட்டர் ரைஸ் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சேத்து உழவுக்கு ஃபுல்லாக நாற்று நடுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஜப்பனீஸ் ப்ரொடக்ஷன். இது இந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட். அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் நல்லா கொடுக்கும். ரொம்ப லைட் வெயிட், பார்க்க பெருசாக இருக்குது. 7 அடி இருக்குது, 10 அடி இருக்குது, 12 பிளேடு ஓடக்கூடியது. இது ஆக்சுவலாக ரொம்ப ட்ரையான இருக்குல்ல, நல்ல மண்ணை ஓப்பன் பண்ணி விட்டுரும். நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மண் கட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் வரும்போது இது உங்களுக்கு அப்படியே வந்து மட்டம் பண்ணி விட்டுரும். அந்த கட்டியும் பொடி பண்ணி விட்டுரும். ஓரளவுக்கு வரப்பு கட்டுற மிஷின். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 3 ஏக்கர் ஈஸியாக கவர் பண்ணலாம். இன்றைக்குள்ள ஆட் கம்மியாக இருக்கக்கூடிய நல்லா கம்ப்ளீட்டாக அந்த வரப்பு மட்டத்தை பண்ணி விட்டு ஃப்ளாட் பண்ணி விடும் உங்களுக்கு. டீ ஹார்வெஸ்டர், தேயிலையை மேலே கட் பண்ணுறது, மனித கட் பண்ணுறபடி நான் அந்த மிஷினை வச்சு கட் பண்ணுறோம். ஒரு ஆள் கொண்டு போகிற மிஷினும் இருக்குது. 2 பேர் எடுத்துகிட்டு போகலாம். பேக் இருக்கும், பேக்கில் கரெக்ட் ஆகிக்கும். சார் இது எங்களுடைய முதல் ப்ராடக்ட் ஹவார்டுங்கிற கம்பெனி. இது பல தரம் இருக்குது. 36 பிளேடு, 30 பிளேடு, 42 பிளேடு, 48 பிளேடு, பல ரகத்தில் இருக்குது. செயின் டிரைவ், கியர் டிரைவ், அந்த மாதிரி இருக்குது. சேத்து உழவு, புழுதி ஓட்டம் ரெண்டுத்துக்கும் ஓட்டுவாங்க. மெயினானது இது இன்றைக்கு அத்தியாவசியமாகிடுச்சு. ஒரு டிராக்டர் வாங்கினா மினிமம் ஒன்று தேவைங்கிற அத்தியாவசியம் ஆகிடுச்சு. அடுத்து இப்படி வந்தீங்கன்னா இதுலேயே பல ரகங்கள் இருக்குது. இது வந்து நார்மலாக போடக்கூடிய ஏரியாக்கள், டெல்டா ஏரியாக்களில் ரொம்ப சாவியமான ஓடக்கூடியது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி, இன்றைக்கி அதுக்கும் தேவைப்படுது. இது உரம் போடுற மிஷின். உரம் விதை கிரானுவல்ஸாக இருக்கணும். உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கணும் இல்லை, நார்மலாக ட்ரையாக இருக்கக்கூடிய உரம் போடக்கூடிய மிஷின். இது ஒரு 30 ஹார்ஸ் பவர் டிராக்டர் இருந்தால் போதும். 200 கேஜி உள்ளே போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடிக்கு நல்லா உங்களுக்கு விட்டத்துக்கு அந்த உரத்தையும் விதையும் விளைச்சி விடும் உங்களுக்கு. இது வந்து ரோட்டவேட்டர் ரைஸ் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எங்களுடைய தயாரிப்பு தான். சேத்து உழவுக்கு நாற்று நடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷின் முன்னாடி இது பண்ணிங்கன்னா எப்பவுமே இந்த ஓட்டல் தான் ஓடணும். ஃபுல்லாக ஈரத்தில் தான் ஓட்டக்கூடிய அந்த இது. நாற்று நடுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஜப்பனீஸ் ப்ரொடக்ஷன். இது இந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட். அப்படியே கம்ப்ளீட்டாக நல்லா கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் நல்லா கொடுக்கும். ரொம்ப லைட் வெயிட், பார்க்க பெருசாக இருக்குது. 7 அடி இருக்குது, 10 அடி இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 30 ஹார்ஸ் பவர்லேருந்து 40 வரைக்கும் கூட இந்த மிஷின் வச்சு ஓட்டிக்கலாம். இந்த மிஷின் இது பவர் ஹாரோன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டவேட்டர் எப்படி நம்ம ஹரிசாண்டலில் மட்டமாக வச்சக்கூடிய பிளேடு இருக்கிற மாதிரி வெர்டிக்கலில் 6 இது மோட்டரில் 12 பிளேடு ஓட்டக்கூடியது. இது ஆக்சுவலாக ரொம்ப ட்ரையான இருக்குல்ல, நல்ல மண்ணை ஓப்பன் பண்ணி விட்டுரும். நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மண் கட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் வரும்போது இது உங்களுக்கு அப்படியே வந்து மட்டம் பண்ணி விட்டுரும். அந்த கட்டியும் பொடி பண்ணி விட்டுரும் ஓரளவுக்கு. அடுத்து எங்கள் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டுற மிஷின். இந்தியாவிலே முதல்ல இதுவும் அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் தான் ஜாப்பனீஸ் மிஷின். குறைஞ்சது 45 ஹார்ஸ் பவர் டிராக்டர் வேணும். 4 வீல் டிரைவ் இருந்தால் ரொம்ப உசிதம். காரணம் என்னவென்றால் அது வந்து ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 3 ஏக்கர் ஈஸியாக கவர் பண்ணலாம். இன்றைக்குள்ள ஆட் கம்மியாக இருக்கக்கூடிய நல்லா கம்ப்ளீட்டாக அந்த வரப்பு மட்டத்தை பண்ணி விட்டு ஃப்ளாட் பண்ணி விடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகிழங்கு, மஞ்சள், இஞ்சி இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு மிஷின். கேரளா யூனிவர்சிட்டியோட நம்மகிட்ட அவங்க டெக்னாலஜியில் இது பண்ணியிருக்கோம். நம்ம இது ரீசெண்டாக இன்ட்ரடக்ஷன் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு. இது அடுத்து எங்கள் தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சாயின்னு சொல்லி, அதுவும் ஜாப்பனீஸ் கம்ப்ளீட்டாக. டீ ஹார்வெஸ்டர், தேயிலையை மேலே கட் பண்ணுறது, மனித கட் பண்ணுறபடி நான் அந்த மிஷினை வச்சு கட் பண்ணுறோம். ஒரு ஆள் கொண்டு போகிற மிஷினும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுத்துகிட்டு போகலாம். இதுவும் ஒன்று இருக்குது. 2 பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி போகலாம். பேக் இருக்கும், பேக்கில் கரெக்ட் ஆகிக்கும். இது ட்ரிம்மர்னு சொல்லுவோம். அந்த தேயிலை போட்ட செடியில் அந்த 2 பக்கம் வழியை ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ எங்கள் ப்ராடக்ட் வந்து சென்னையில் 40 வருஷமாக ஆரம்பிச்ச அந்த கம்பெனி. பெரிய ஸ்தாபனம் இது. சர்வீஸு, பார்ட்ஸு, எங்களுடைய தாரக மந்திரமே குவாலிட்டி. ஒரு விவசாயி வாங்கினா கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும், எந்த தொந்தரவு இல்லாமல் ஓட்டணும், அந்த ஒரு எண்ணத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி.